நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D உண்மை செய்திகள். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் தர்ணா போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்திற்கு சங்க செயலாளர் பொன் மாடசாமி தலைமை தாங்கினார். இதில் காலி பணியிடங்களை உடனடியாக காலமுறை ஊதியத்தின் அடிப்படையில் நிரப்ப வேண்டும், வருவாய்த்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும், கருணை அடிப்படையில் 5%இலிருந்து 25% உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான வருவாய்த்துறையினர் கலந்து கொண்டனர். திருச்சி செய்தியாளர் H. பஷீர். நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் H. பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்ய முடியும். ஆகையே நம்மளுடைய தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக ஏறக்குறைய இந்த 50% அந்த கிராஜுவிட்டி அதில் கூட அன்னைக்கு மாண்புமிகு நம்மளுடைய தலைவர் முருகன் சொன்னாரு, கிராஜுவிட்டி இது கம்யூட்டேஷன் சொன்னாங்க, ஓய்வூதியம் மாற்றீடு. அதில் நான் எங்களுடைய மாவட்ட தலைவர்கிட்ட கூட நான் கேட்டேன், என்ன சார் இந்த வார்த்தை ஒன்று கூட வரல, ஆனால் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழாக்கத்திலேயும் வழி அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக என்னுடைய 4 கோடி வட்டங்களின் சார்பாகவும் இந்த கம்யூட்டேஷனுக்கு ஒரு இது பார்க்கணும். ரெண்டாவது இப்ப நீங்க அருமையான தீர்மானம் போட்டிருக்கீங்க. 2003 2025 வரை பிடிக்கப்பட்டுள்ள நம்மளுடைய CPS பணம், அந்த பணத்திற்கு